இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை விட பசங்க தான் நிறைய இப்ப க்ரூம் பண்றாங்க. அது பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்றீங்க? பசங்களுக்கு பிடிச்சதுனால ஹேர் ஸ்டைலு, அப்புறம் பார்க்க ஸ்கின் கொஞ்சம் பிரைட்னஸா தெரியணும். அதான் பிரைட் ஆக்குறதுக்கு ஏதாச்சும் பண்றீங்களா? எங்களுக்கு சேர்த்து ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் போடுவோம். ஃபேர் லெவலி போடுறோம்னா நாங்க ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் அவ்வளவுதான். பண்ணிக்கலாம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் தோணிட்டு இருக்கு. பிகாஸ் அது ரூம்ன்றது ஒரு பர்சனோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண ஆக்சுவலா. ஸோ அது மென்னா இருந்தா என்ன, விமனா இருந்தா என்ன. ஸோ ஃபார் மீ க்ரூம் பண்ணிட்டா நல்லா பண்ணிக்கிட்டு கியூட்டா இருக்கட்டும், எங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்கும். நீங்க என்னென்ன டிப்ஸ் வந்து கொரியன் பாய்ட்ட வேணா கேட்டுக்கலாம், சொல்லுங்க. சரி, நீங்க உங்க கொரியன் கல்மா இருக்கீங்க. A few minutes later. என்ன ப்ரோ? பிரியன். பிரியன். ஓ சூப்பர். என் பேரு பிரியங்கா. ஐயோ ஐயோ, டேய் என்னடா இந்த நேரத்துல லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு क्वेश्चन என்னன்னா, இப்போ வந்து பொண்ணுங்களை விட பசங்க நிறைய க்ரூமிங் பண்ணிக்கிறாங்க. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி தான் இது பண்ண. இப்போ நீயா நாளில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு கிராமத்து பையன் பிடிஎஸ் மாதிரி மாறி வந்தான். கொரியன் பாய். கொரியன் பாய் மாதிரி அதை பார்த்து தான் சொல்லி சிரிச்சுக்கிறோம். நாங்களே இவனை சொல்லுவோம் அடிக்கடி, ஆளு பிடிஎஸ். இப்போ வந்து பொண்ணுங்களை விட பசங்க தான் வந்து நிறைய பியூட்டி கான்ஷியஸா இருக்காங்க. கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காண்டி நிறைய அவங்க தான், நம்மளை விட அவங்க தான் நிறைய ஃபேஷியல், ஹைட்ரா ஃபேஷியல் எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. அப்போ பொண்ணுங்க பண்றது கம்மியாச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு ஈக்குவலா அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. ஓகே, பசங்க க்ரூம் பண்றதை பொண்ணுங்க பார்க்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் தானே? வேற உங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பத்துல பண்ணலையா? எங்களுக்கு பிடிக்கும், அதனால நாங்க பண்றோம். அப்படி சொல்லுங்க. அது ஏன் பொண்ணுங்க பாக்குறாங்க சொல்லணும்ல, அதனால. அப்ப அது உண்மையா இது உண்மையா? ரெண்டுமே உண்மைதான். உங்களோட ஒப்பீனியன் சொல்றீங்களா? பொண்ணுங்க பாக்குறதுக்காக தான் பண்றோம். நீங்க பண்றீங்களா? ஆமா. என்ன பண்றீங்க க்ரூமிங்க்கு? மேக்கப் இவன் பார்க்கணும்ன்றதுக்காக மேக்கப் பண்றோம். இல்ல, என்ன க்ரூம் பண்ணிக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்களே பசங்களுக்கு. பசங்களுக்கு பிடிச்சதுனால ஹேர் ஸ்டைலு, அப்புறம் பார்க்க ஸ்கின் கொஞ்சம் பிரைட்னஸா தெரியணும். அதான் பிரைட் ஆக்குறதுக்கு ஏதாச்சும் பண்றீங்களா? எங்களுக்கு சேர்த்து ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் போடுவோம். சொல்லுங்க. லெவலி போடுறோம்னா நாங்க ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் அவ்வளவுதான். என்னக்கு நீங்க ஃபேஸுக்காண்டி ஏதாச்சும் ஒரு டிப் கொடுக்கணும்னா என்ன டிப் கொடுப்பீங்க? நான் வந்துட்டு மேக்ஸிமம் கொடுத்தது வந்து பாசிப்பயிறு, கர்ட் ஆர் மில்க், டர்மரிக், அப்புறம் வந்து லெமன். இது மட்டும் தான் நான் அவனுக்கு கொடுப்பேன். அது அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. க்ளோ இல்லை, லைக் டார்க் சர்க்கிள்ஸ்லேருந்து அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் தான் நான் அவனுக்கு கொடுத்தது. பெரியனா அது அவ்வளோவெல்லாம் பண்ண மாட்டான். ஜஸ்ட் வெளியே போகிறேன், அதுவும் பொண்ணுங்களை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னால் மட்டும் பண்ணிப்பான், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பண்ணதில்லை. நீங்க இவங்க தான் ஃபியூச்சர் கொரியன் பாய் போல. உங்க நேம் என்ன? என் பேர் சுதர்ஷன். கோயம்புத்தூர் கொரியன் பாய், கேட்டுக்கோங்க. ஃபியூச்சர் கொரியன் பாய் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சரி, சொல்லுங்க. நீங்க என்னென்ன டிப்ஸ் வந்து கொரியன் பாய்ட்ட வேணா கேட்டுக்கலாம், சொல்லுங்க. சரி, நீங்க உங்க கொரியன் கல்மா இருக்கீங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சரி, நீங்க வந்து க்ரூம் பண்றதுக்கு ஏதாச்சும் நான் பண்ணீங்களா? எதுவும் பண்ணல. ஏன் எதுக்கு பண்ணல? எதுவுமே பண்ணல. அதான் ஏன் பண்ணலன்னு கேக்குறேன். எதுவும் ஐடியா இல்ல. எதுவும் ஐடியால இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஐடியாவும் எதுவும் இல்ல. பண்ணிக்கலாம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் தோணிட்டு இருக்கு. பிகாஸ் அது ரூம்ன்றது ஒரு பர்சனோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண ஆக்சுவலா. ஸோ அது மென்னா இருந்தா என்ன, விமனா இருந்தா என்ன. ஸோ ஃபார் மீ க்ரூம் பண்ணிட்டா நல்லா பண்ணிக்கிட்டு கியூட்டா இருக்கட்டும், எங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்கும். இல்ல, அவங்க பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அவங்க நமக்கே ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் மேக்கப்லயே வர்றீங்க, அது வந்து ஏன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ தெரியல, டைம் போக போக நம்மளும் அவங்கள போட்டு கேட்போம்னு நினைக்கிறேன். ஸோ கேட்போமா? ஒரு காலத்துல அது விமனுக்கு மட்டும் இருந்துச்சு. பட் இப்போ அது மென்னுக்கும் தனியா ப்ராடக்டே கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போக போக நம்மளும் வந்து ஈக்குவலா கொஸ்டின் கேட்போம்னு நினைக்கிறேன். அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடந்தா நல்லாதான் இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் சொல்றீங்க? என்னோட ஒப்பீனியன் தனியாக இல்லை. பிகாஸ் என் வீட்டில் என் அண்ணா அப்படி தான், என்னை விட ரொம்ப நேரம் ஒரு 1 hour கிட்ட ஆக்குவான், நான் ½ an hour கிட்ட ஆக்குவேன். ஸோ அவங்களோட விஷ் அவங்களுக்கு நல்லா இருக்கா, இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். ஏன் ஒழிஞ்சிக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல, இவர்தான் பார்ட்னர். நான் பண்றதான் என் பையல ஃபுல்லா பண்ணுவாங்க. அது உங்க வாயில இருந்து கேட்டா நல்லா இருக்கும். இவர் சொல்லாதே, அதென்ன என்னது இவர் சொன்னாது. இல்ல, நீங்க இப்ப ஜிம் போயிட்டு வர்றீங்க, வீட்டுல வந்து ஸ்வெட்டா இருக்கும்,
அது ஸ்வெட் ஆனதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நார்மல் ஃபேஸ் வாஷ் தான். ஃபுட்டு கொஞ்சம் எடுத்து டயர்டாகி தூங்கிடுவோம், அவ்வளோதான். அவ்வளவுதான். ஃபேஸ் வாஷ்னா அதுக்குன்னு ஒரு க்ரீம் அந்த மாதிரி வாங்கி ஐஸ் வாட்டர், நார்மல் ஐஸ் வாட்டர், அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. ஓ, உங்க க்ரூமிங் அவ்வளவுதானா? அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கே பொண்ணுங்க பாப்பாங்கன்னு இந்த க்ரூமிங் பண்றீங்களா? இல்லை, பொண்ணுங்க பார்க்கணுன்ற காட்டிலும் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் பிடிக்கும். இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது எங்கள் பாடியை கொஞ்சம் இது பண்ணேன். அது போக நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரொம்ப டல்லாக தெரியக்கூடாதுன்றக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேர் ஹேண்ட்ஸம் போட்டு இங்கே வரோம், அவ்வளோதான். நீங்க ஏன் ப்ரோ சும்மா இருக்கீங்க? எப்பயும் போலதான். இது ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ் சேஞ்சு, இது மட்டும் தான். ஓ, இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் கூட க்ரூம்ல வந்துருச்சு. இல்ல எனக்கு தெரியல, உங்கள்ட்ட கேக்குறேன். அப்படி கிடையாது, ட்ரெஸ் சேஞ்சு பிடிச்சிருக்காங்களா அப்படியே இது பண்ணி. இல்ல ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? நானும் எதுவுமே பண்ண மாட்டேங்க. நான் தான் பண்ணாதானே சொல்றதுக்கு டிப்ஸ். நம்ம நேச்சுரல் இதே போதும், மதுரை கலர் இது போதும், அவ்வளோதான். வீட்ல நிறைய பண்ணலாம். அது நமக்கு செட் ஆகாதுல்ல, நமக்கு இயற்கையா வந்ததே போதும் நமக்கு, அவ்வளோதான். நீங்க ஏதாச்சும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்ல உங்க லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்க வந்து ஹேருக்கு பசங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுத்து? என் ஹேரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எனக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் தான் எனக்கு வந்து ரோஸ்மேரி வாட்டர் யூஸ் பண்ண சொல்லி சீரம்லாம் அவன் தான் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணான் ஆக்சுவலாக. ஸோ எனக்கெல்லாம் அது அவ்வளோ தெரியாது. ஸோ அவன் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணான். ஹோம் ரெமிடி அவனுக்குன்னா நான் வந்து பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அது ப்ளஸ் கிராம் ஃப்ளோர் கர்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண டார்க் சர்க்கிள்ஸ் போகணும் அவனுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஹோம் ரெமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஹோம் ரெமெடிஸ் வந்து லைக் ஒரு ஷார்ட் டைமில் ஒர்க் ஆகுது, லாங் டைம் கொடுக்காது. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? டிப்ஸ்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அப்புறம் ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் ஸ்கின்னு கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும். அப்புறம் காஸ்ட்லி பைக்ஸ் இல்லாமல் நார்மல் பைக்ஸ் இருந்தால் போதும், ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.